அதாவது நீங்க படம்னு நீங்க சொல்றீங்க, பட் அவங்க ரசிகர்கள் அவரோட முதலமைச்சர் தான் கனவுல இருக்காங்க. அவரை போய் முதலமைச்சர் அரியணையில உட்கார வைக்க வரைக்கும் அந்த ரசிகர்களோ அவர் மேல உள்ள மோகத்தில் உள்ள வெறியர்களோ தனியவே மாட்டாங்க. அமெரிக்க அதிபர் போன பிளைட்டை கூட யாரும் ட்ராக் பண்ணல. ஆனா ஒரு விஜய் போன பிளைட் இவ்வளவு ட்ராக் பண்ணிருக்காங்க, ரெக்கார்ட் பிரேக். அப்ப இதை வந்து நீங்க யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒன்னே ஒண்ணு அவரை கொல்லலாம். ஆமா, அவங்க ஜெயலலிதா அம்மாவை லாரி ஏற்றி ட்ரை பண்ணாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அவருக்கு எதுக்கு சசிகலா அவங்க குடும்பம் எல்லாம் வந்து பாதுகாத்தாங்க? அன்னைக்கு பாதுகாக்கவில்லைன்னா குக் பண்ணிருப்பாங்க. அவங்களே பெங்களூர் போயிட்டாங்க, எனக்கு அரசியலே வேண்டாம். நம்ம இளையராஜாவே சொல்றாரு, எதுக்கு இந்த பாராட்டு கொடுக்காங்க எனக்கு புரிய நம்பிக்கை. அது ஒரு பிட் எடுத்து எல்லாரும் சர்க்குலேட் பண்றாங்க. எனக்கு எதுக்கு திடீர்னு கூப்பிட்டு இப்படி பாராட்டு கொடுக்காங்க? இது ஏன் அரசியல் தான். ரஜினிகாந்தையும் பக்கத்துல வச்சிருக்காங்க, அவங்க இன்டைரக்டா இவரை தாக்குறாங்க. விஜய் லைட்டா அப்படி வெளியே தெரியாம இலைமறைக்காய் அப்படி தாக்க வந்துடுறாங்க. நான் கேட்க எல்லாரும் ஒரு டெக்னிக் தான். இந்த நேரம் எலெக்ஷன் வரப்போகுது, இந்த நேரம் அழகா ஒரு செட்டப் பண்ணி பார்ப்பாங்க. எது செய்தாலும் விஜய் உடைய என்ட்ரி தடுக்கவே முடியாது. போன இதுலயே அப்பதான் சீமான் கேட்டீங்க, சீமான் வந்து கெக்கரிச்சுட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, இப்ப 2 நாள் வீடியோ பாருங்க.